வணக்கம் அன்புமணி சார். உங்களுடைய 2 பக்க அறிக்கை அதை பார்த்தா உங்களுடைய பயம் வெளிப்படுது. அதாவது மோடிக்கு சிபிஐக்கு நீங்க எந்த அளவுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிறது வெளிப்படுது. அதாவது அந்த அறிக்கையில என்ன சொல்றீங்க, அதானி அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அப்புறம் எங்க தலைவர் விமர்சிக்கிறீங்களே. நான் கேட்கிறேன், அதானி யாரு? நரேந்திர மோடியோட நெருங்கிய நண்பர். அதாவது எந்த அளவுக்குன்னா எல்ஐசி பணத்தை எடுத்து பயன்படுத்தின அளவுக்கு ஒரு 88,000 கோடியை பயன்படுத்தின நபர். ஏர்போர்ட் கொடுத்திருக்கிறாரு, துறைமுகம் கொடுத்திருக்கிறாரு. அப்படி ஒரு நண்பர் 2000 கோடி அளவுக்கு லஞ்சம் கொடுத்து ஊழல் செய்ய முயற்சித்திருக்கிறார். அதுக்கு தான் அரெஸ்ட் வாரண்ட் அமெரிக்கால இது பண்ணி இருக்கிறாங்க. அது சம்பந்தமா எதுவுமே இல்லையே. மோடி அதானி அப்படிங்கிற வார்த்தையே உங்களுடைய கடிதத்தில் இல்லையே. அதாவது வடிவேல் ஸ்டைல்ல சொல்லணும்னா பச்சைக்கிளிங்கிற வார்த்தையே இல்லையே அதுல. அப்ப இந்த அளவுக்கு ஏன் பயப்படுறீங்க அப்படின்னா, இண்டோர்ல மருத்துவ கல்லூரிக்கு முறைகேடா லஞ்சம் வாங்கி ஊழல் செஞ்சு அன்புமணி சிபிஐ வழக்குல மாட்டி இருக்கிறாரு. இந்த பயத்தினாலதான் நரேந்திர மோடி பத்தி அந்த அறிக்கையில எழுதவே இல்லை. ஏன் அன்புமணி சார்? அப்புறம் இன்னொன்னு சொல்றீங்க, எங்க ஐயா மக்கள் பணி செய்யறவரு அப்படின்னு சொல்றீங்களே அன்புமணி சார். உங்க ஐயா மக்கள் பணி எப்ப செஞ்சாருன்னா 1980லயும் 90கள்லயும் செஞ்சாரு. இப்ப உங்க ஐயா மக்கள் பணியே செய்யல. அதோட வெளிப்பாடு தான் 2016ல மாற்ற முன்னேற்றம் அன்புமணின்னு சொன்னாலும் உங்களை மக்கள் புறக்கணிச்சாங்க பாருங்க, தோத்தீங்க பாருங்க. 2016ல 2019லயும் மக்கள் உங்களை தோக்கடிச்சாங்க பாருங்க. இப்ப 2024ல உங்க மனைவியும் தோக்கடிச்சாங்க பாருங்க. அப்ப ஏன் மக்கள் பணி செய்யாம குடும்ப நலனை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறாரு ஐயாவும் சின்னையாவும்? மக்களுக்கு நல்லா தெரியுது. அதன் வெளிப்பாடுதான் உங்களுக்கு இந்த தோல்வி முகம், அந்த பயம், பதட்டம். அது சேர்ந்து நரேந்திர மோடி வேற எதிர்க்க முடியாது அப்படிங்கிறது. அதாவது உங்க ஐயா 1980 காலகட்டத்தில் இடஒதுக்கீடுக்கு போராடினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ஐயா 2019ல நரேந்திர மோடி பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வந்து அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் எது, அந்த எம்பிசி சமூகம், ஐயா சார்ந்த சமூகத்துக்கான கல்வி வேலை வாய்ப்பு உரிமையை பறிச்சாரு பாருங்க நரேந்திர மோடி. அப்ப அதை எதிர்த்து ஐயா குரல் கொடுக்கல. நாடாளுமன்றத்துல நீங்க போய் அந்த மசோதா அந்த சட்டமாக்குறதுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அன்னைக்கே போயிருச்சு உங்களோட மக்கள் பணி. நரேந்திர மோடி விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வந்தப்ப அன்னைக்கும் போய் ஆதரிச்சு நின்றீங்க பாருங்களேன். அன்னைக்கு போச்சு விவசாயிகளுக்கு எதிராக உங்களுடைய மக்கள் பணி. சிறுபான்மையினர் மக்கள், இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக நரேந்திர மோடி சிஏஏ சட்டம் கொண்டு வரப்ப அன்னைக்கும் போய் ஆதரிச்சு நின்றீங்க பாருங்க. அன்னைக்கு போச்சு உங்களோட மக்கள் பணி. மக்கள் பணின்னு பேசுறதுக்கு ஐயாவுக்கோ சின்னையாவுக்கோ எந்த உரிமையுமே கிடையாது. நாடாளுமன்றத்துக்கு போகாம லீவ் லெட்டர் கொடுத்தவர்லாம் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு தமிழ் மக்களுக்காக திராவிட மாடல் அரசை உழைச்சிட்டே இருக்கிறார் பாருங்க எங்க தலைவர். அவரை பத்தி எல்லாம் நீங்க பேசவே கூடாது சார். அதனாலதான் வேலை இல்லாம ஐயா இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாருன்றதான் எங்க தலைவர் அப்படி சொன்னார். சரிங்களா? அதனால ரொம்ப பயப்படாதீங்க. அதான் மோடிக்கு சேவகம் செய்யறேன்னு சொல்லி உங்களுடைய அதை என்ன சொல்ல ஒரு சுயமரியாதை இழந்து நிக்கிறீங்க அன்புமணி சார். திருந்துங்க. நன்றி.